சென்னை ஐயப்பன் தாங்கலில் வீதி லீடர்ஸ் அமைப்பு சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை போரூரை அடுத்த ஐயப்பன் தாங்கல் RR நகரில் வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும், போதையில்லா தமிழகம் பிறக்கட்டும் என்ற தலைப்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் அமைப்பிற்கு புதிய உறுப்பினர் சேர்க்கும் முகாம் நடைபெற்றது. குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் வழக்கறிஞர் சதீஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வேளச்சேரி சாய் சத்தியன், பாரிவாக்கம் லோகநாதன், ஆலந்தூர் KC பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகையில், போதைப் பொருட்களின் புழக்கத்தால் இளைஞர்கள், மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி தவறான பாதைக்கு செல்கின்றனர். நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்பட போதைப் பொருட்களின் பயன்பாடே காரணம். வருங்கால தலைமுறையினரை போதை பழக்கத்தில் இருந்து காப்பாற்ற போதையில்லா தமிழகத்தை உருவாக்க அமைப்பின் தலைவர் அண்ணாமலை IPS அவர்கள் சொல்லியது போன்று மாற்றத்தை நம்மிடம் இருந்து துவக்க வேண்டும். ஒருபோதும் நான் போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டேன் என்ற உறுதிமொழி ஏற்று கையில் ஒயிட் பேண்ட் அணிந்து தங்களது குடும்பத்தையும் சுற்றத்தினரையும் போதையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நம் நண்பர்கள், உற்றார், உறவினர், தெரிந்தவர்களுக்கு போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துக் கூறி போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நமது தலைமுறையை போதைக்கு எதிரான வலிமையான சக்தியாக உருவாக்கி சமூகத்தில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி போதையில்லா தமிழகமாக மாற்றிட ஒன்றிணைந்து செயல்படுவோம். போதையில்லா தமிழகத்தை மாற்றுவதற்கான அடையாளம்தான் நம் கையில் அணிந்திருக்கும் ஒயிட் பேண்ட் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம்முடன் நமது நண்பர்கள் மற்றும் சுற்றத்தினருக்கு கையில் ஒயிட் பேண்ட் அணிவித்து போதைக்கு எதிரான பேரியக்கத்தை உருவாக்குவோம் என தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்களை சொல்லி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை அப்பகுதியில் உள்ள கடை வியாபாரிகள், பொதுமக்கள் ஆகியோருக்கு வழங்கி போதைக்கு எதிரான ஒரு மாபெரும் பேரியக்கத்தை உருவாக்க விழிப்புணர்வு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் வீத லீடர்ஸ் அமைப்பின் அமைப்பாளர்கள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லி அங்க ஒருபோதும் எந்த விதமான போதைப் பொருட்களை எச்சூழலிலும் பயன்படுத்த மாட்டேன். என் குடும்பத்தையும் சுற்றுப்புறத்தையும் போதையின் பிடியில் இருந்து பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வேன். சாமானிய மக்களின் ஒற்றுமையோடும் தலைமைத்துவ பண்போடும் போதை இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவேன். போதைக்கு எதிரான வலிமையான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க போராடுவேன். போதை இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி சாமானிய மக்களின் நல்வாழ்விற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். மாறுவோம், மாற்றுவோம், மாறுவோம், மாற்றுவோம். தலைவர் அண்ணாமலையோட தலைமையில் மாறுவோம், மாற்றுவோம். போதையில்லா தமிழகம் பிறக்கட்டும். விழிப்புணர்வு உறுதிமொழி. நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் எவ்விதமான போதைப் பொருட்களிலும் எச்சூழலிலும் பயன்படுத்த மாட்டேன். என் குடும்பத்தையும் சுற்றுப்புறத்தையும் போதையின் பிடியில் இருந்து பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வேன். சாமானிய மக்களின் ஒற்றுமையோடும் தலைமைத்துவ பண்போடும் போதையில்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவேன். போதைக்கு எதிரான வலிமையான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதற்காக போராடுவேன். போதை இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி சாமானிய மக்களின் நல்வாழ்விற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். வெல்லட்டும், செயல்படட்டும். மாற்றம் நம்மிடம் இருந்து துவங்கட்டும். போதையில்லா தமிழகம் பிறக்கட்டும். மாறுவோம், 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 மாறுவோம். நன்றி. முன்னாடி வரணும் கடையில் கொடுக்குறேன்.
ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி பகுதி, அதாவது ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி குன்றத்தூர் வடக்கு ஒன்றியத்துல ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமான முறையில உறுப்பினர் சேர்க்கை. அதாவது உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கிறதுக்கு ஒரு 50 பேர் வந்து தன்னார்வலர்கள், அதாவது போன தடவை உறுப்பினர் சேர்க்கை போட்டிருந்தோம், அதுல இருந்து ஒரு 20 பேர் வந்து அண்ணாமலைக்காக அவங்களே முன் வந்து இன்னைக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை 2வது முகாம்ல அவங்களே கலந்துக்கிட்டு முன்னெடுத்து இத பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது இல்லாம அண்ணாமலை அண்ணன் வந்து, அதாவது அண்ணாமலை அண்ணனோட கொள்கையும் அவர், அதாவது இன்னைக்கு வந்து மெயினா எல்லாரும் உறுதிமொழி ஏற்றோம். என்ன உறுதிமொழினா, இந்த போதைக்கு எதிராக போதை புழக்கம் வந்து தமிழ்நாட்டுல வந்து கம்மியாகணும், போதை இல்லாத தமிழகம் வந்து உருவாகணும், தமிழ்நாடு வந்து ஒரு போதை இல்லாத மாநிலமா கட்டாயம் கொண்டு வரணும்னு அவர் வந்து முயற்சி, அதாவது எந்த அரசியல் தலைவர்களும் முன்னெடுக்காதது. அதாவது வருவாங்க பண்றேன்னு சொல்றாங்க விளம்பரத்துக்காகன்றது ஒண்ணு, இது வந்து கட்டாயம் இருந்து எங்களை ஒரு கடைக்கு நீங்க போய் ஒரு இளைஞர்களை பார்த்து சந்திச்சு அவங்க கிட்ட எல்லாம் வந்து நீங்க வந்து இந்த விழிப்புணர்வை வந்து கட்டாயம் நீங்க கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம அரசியல் கட்சின்றதெல்லாம் பார்த்துக்கிடுவோம். இயக்கம்ன்றது இருக்கட்டும். நீங்க வந்து, அதாவது நம்ம வந்து நல்லது செய்யறதுக்கு எவ்வளவு தன்னார்வலர்கள் வந்து முன் வராங்கன்னு பாக்குறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அரசியல்ல வந்தா நல்லா இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால அவர் பொறுமை காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்னென்ன சொல்றாரோ இது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமான முறையில வந்து இந்த போதை பொருள் புழக்கத்தை வந்து கம்மி பண்ணணும்னு, அதாவது என்ன மெயினா சொல்றாருன்னா, எங்க கிட்ட இருந்து வந்து அது வந்து உருவாகணும், நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடாது. அதனால நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாரு. நம்மிடம் இருந்து அடுத்தவர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய மக்கள் வந்து கலந்து கொண்டு இன்னைக்கு வந்து உறுதிமொழி ஏற்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒயிட் பேண்ட் வந்து நாங்க அணிஞ்சிருக்க மாதிரி இந்த ஒயிட் பேண்ட் வந்து எல்லாரையும் அணிய சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஒரு 100 நபர்களுக்கு மேல இந்த ஒயிட் பேண்ட் அணிஞ்சு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் இது மாதிரி போதையை வந்து கம்மி பண்றதுக்கு, போதை புழக்கத்தை கம்மி பண்றதுக்கு, அதாவது நம்ம கிட்ட இல்லைனாலும் நம்ம சார்ந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம எடுத்து சொல்லி விழிப்புணர்வு கொடுத்து அவங்களை வந்து மாற்றி கொண்டு வரணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்து நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து இவ்வளவு உறுதிகளை வழி நடத்துற அண்ணாமலை அண்ணனுக்கு தான் நாங்க வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இன்னைக்கு மெயினான ரொம்ப உண்மையா நல்ல விஷயமா, அதாவது மன திருப்தியோடு தூங்கலாம். என்னன்னா இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் மாநில லெவல்ல மாவட்ட லெவல்ல எல்லாம் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வந்தாங்க. இது மாதிரி அண்ணாமலை அண்ணா படம் அவர் வந்து மாற்றம் நம்மிலிருந்து துவங்கட்டும், போதை இல்லா தமிழகம் பிறக்கட்டும். இதை வந்து எல்லாரும் இணைந்து நிர்வாகிகளுடன், அதாவது வாலண்டியர் எல்லா லீடர்ஸோட இணைந்து இந்த பக்கத்துல இருக்க வணிகர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு அவங்க கடையில கொடுத்து வெளியில வெட்ட சொல்லியிருக்கோம். அவங்களும் சந்தோஷமா அப்பா இது மாதிரி ஒண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா எங்களை வரவேற்று நாங்க அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்தை கொடுத்துருக்கோம். இன்னும் இதை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு பகுதியில் 2 பகுதியில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தருணம் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து நாங்க வந்து குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னோட பேர் வந்து வசந்தகுமார். நான் வந்து இப்போ வந்து மாற்று கட்சியில இருந்து வந்திருக்கேன். நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, அண்ணாமலையோட கொள்கை எப்படின்னா, போதை இல்லாத தமிழகம் எப்படி நம்ம கொண்டு போறதுன்னு அண்ணனோட கை பிடிச்சு எங்களை மாரி இளைஞர்கள் இன்னைக்கு வந்து உறுதிமொழி எடுத்தோம். இன்னைக்கு ஐயப்பநாள் ஊராட்சியோட நம்ம அண்ணன் குன்றத்தூர் முன்னாள் தலைவர் பிஜேபியில இருந்து வந்தாரு நம்ம அண்ணன். இவரோட செயல்பாடு மிக்க நாங்களாம் வந்து இளைஞர்கள் இன்னும் நிறைய பேர் நாங்க இணைவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து டிவிக்கு ஆட்சி. ஆனா டிவிக்கு ஆட்சின்னா அதுல வந்து எப்படின்னா ஒரு டீசென்டான ஆட்சி இப்போ வந்து தமிழ்நாட்டுல போகல. ஆனா அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த இது 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை தான் கண்டிப்பா வருவாரு.